ஒரு பக்கம் இப்போ அஞ்சலி இருந்துட்டு எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜானகியும் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாய ஆரம்பிச்சுட்டாங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போனா என்னென்ன நடக்கும், ஏது எது நடக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சங்கட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அஞ்சலி இருந்துட்டு இப்போ நேரா போயிட்டு ஆஃபீஸ்ல ஒரு சீன கிரியேட் பண்ணி கடைசியில பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்கோட கால்ல விழுந்து அஞ்சலி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரா. என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். என்னை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கதறது மட்டும் இல்லாம, இவளால குழந்தையே பெத்துக்க முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அத்தனை குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்றமா சொல்லி இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததா டிராமா போட ஆரம்பிச்சாரா. என்னதான் நடக்குதோ நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு பிடிவாதமா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலியோட விஷயம், அதாவது அஞ்சலி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்றா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு லேட்டா தான் புரிய வருது. அந்த ஒரு டைம்ல செம்ம டென்ஷனான நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியை பார்த்தீங்கன்னா கத்திய வச்சு மிரட்டுறாங்க. அதாவது நீ பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லலன்னு வையேன், கண்டிப்பா உன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் பயங்கர கோவத்தோட பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சொல்றேன். உண்மைய சொல்லு. நீ உண்மையிலேயே திருந்திட்டியா? இதுக்கு மேலயும் பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லிட்டு இருக்காத. என்கிட்ட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் சிக்கியிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருன்னு முழிச்சுட்டு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே கக்க தான் போறா. ஏன்னா, இதுக்கு மேல அவளுக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.